ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம கஸ்டம் விஷுவல்னா என்ன? பவர் பிஐல கஸ்டம் விஷுவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஏன் யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ கஸ்டம் விஷுவல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இந்த பவர் பிஐல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டிஃபால்ட்டா உங்களுக்கு பவர் பிஐயே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷுவல். ஓகே, லைக் இப்போ நீங்க பார் கிராஃப் யூஸ் பண்ணணும், கம்பேர் பண்ணணும்னா பார் கிராஃப் யூஸ் பண்ணுவீங்க. ட்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா லைன் கிராஃப். இந்த மாதிரி இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிற விஷுவல். இல்ல. எனக்கு இந்த விஷுவல்ஸ விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரார்டினரியா வேணும். லைக் வந்து இப்ப பார் கிராஃப் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் ஸ்டாட்டிக் பார் கிராஃப் கிரியேட் பண்ண முடியும். டைனமிக் பார் கிராஃப் கிரியேட் பண்ணணும். டைனமிக்னா என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, லைக் அனிமேட்டட் பார் கிராஃப் கிரியேட் பண்ணணும். அதே மாரி கேபிஐ பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிற கேபிஐஸ்ல இந்த கார்ட் யூஸ் பண்றோம். இல்ல எனக்கு இந்த கார்ட் மாதிரி வேணாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல என்ஹான்ஸ்டு கார்டா வேணும். நல்ல ஒரு பியூட்டிஃபையா இருக்கிற மாரி ஒரு கார்டா வேணும். இல்ல அ இன்னும் கொஞ்சம் என்னால லைக் எக்ஸ்ட்ராவா ஒரு சில டேட்டா வந்து நான் ஆட் பண்ணக்கூடியது மாரி இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எங்க போணும்னா, கஸ்டம் விஷுவல். கஸ்டம் விஷுவல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற டெவலப்பர்ஸ் அதாவது ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி வச்சு ஒரு சில டெவலப்பர்ஸ் வந்து இந்த விஷுவல் கிரியேட் பண்ணி அத பவர் பிஐயோட மார்க்கெட் பிளேஸ்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷுவல் நீங்க எங்கேம்மா போய் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அப்படி ட்ராப் டவுன் பண்ணீங்க. இந்த இடத்துல இந்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அது கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு கெட் மோர் விஷுவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கஸ்டம் விஷுவல் வந்து 2 விதமா நீங்க இம்போர்ட் பண்ணலாம். ஒண்ணு வந்து கெட் மோர் விஷுவல்னு சொன்னீங்கன்னா, பவர் பிஐயோட மார்க்கெட் பிளேஸ்க்கே போய் ஓப்பன் ஆகும். அப்படி இல்ல, அப்படி பண்ண வேணாம். எனக்கு வந்து விஷுவல டவுன்லோட் பண்ணி நான் இங்க வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், நீங்க அத பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப வந்து இங்க போய் பவர் பிஐ மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அது உங்கள வந்து அதோட மார்க்கெட் பிளேஸ் பவர் பிஐ விஷுவல்ஸ்க்கு எடுத்துட்டு போகும். இப்போ நீங்க இங்க போயும், இங்க இருக்கிற எந்த மாரி விஷுவல்ஸ் உங்களுக்கு வேணுமோ, அந்த விஷுவல டவுன்லோட் பண்ணி இங்க வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப இன்ஸ்டால்ன்னு இருக்கா? இன்ஸ்டால் ஆன உடனே அது எப்படி இன்ஸ்டால் ஆகும்னா, ஒரு பவர் பிஐ ஃபைலா இன்ஸ்டால் ஆகும். அதாவது விஷுவல் ஃபைலா இன்ஸ்டால் ஆகும். அத நீங்க அங்க கொண்டு போய் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமே உங்களுக்கு பாசிபிள் தான். ஸோ இப்ப நம்ம வந்து கெட் மோர் விஷுவல் வச்சு எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோங்கிறத மட்டும் பார்ப்போம். கெட் மோர் விஷுவல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய விஷுவல்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதாவது ஓவராலா நெறைய எக்கச்சக்க விஷுவல்ஸ் எல்லா கேட்டகரிலயுமே இருக்கும். லைக் பார் கம்பேர் பண்ணணும், இல்ல ட்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், இல்ல கார்டு கண்டுபிடிக்கணும், எல்லாமே இருக்குங்க. இப்ப நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபில்டர்ல குடுத்தீங்க அப்டின்னா, என்னென்ன மாதிரி விஷயம்லாம் இருக்கு. லைக் மேப் வேணுமா? கேபிஐ வேணுமா? ஃப்ளோ வேணுமா? ஃபில்டர்ஸ் வேணுமா? என்ன வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நீங்க சும்மா கேபிஐன்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பாசிபிள் கேபிஐஸ் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு பாருங்க. ஸோ டெக்கோமீட்டர்ன்னு உனக்கு கிரியேட் பண்ணி அட்வான்ஸ் கார்டு, சர்க்கிள்ல உங்களுக்கு வந்து கேபிஐ டிஸ்ப்ளே பண்ணும். இல்ல அந்த கேபிஐலயே நான் வந்து எக்ஸ்ட்ராவா நெறைய டேட்டா ஆட் பண்ணும். ஸோ இப்ப நீங்க ஒரு இதுலயுமே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து என்ன குடுத்துருப்பாங்கன்னா, எந்த கம்பெனி இத டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. எந்த கம்பெனி இத வந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க தெரியும். சூப்பர் மெட்ரிக்ஸ், ஜீப்ரா பிஐ, அனிக் இது வந்து மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷனே இத வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆப்ஸ் ஃபார் பவர் பிஐ. ஓகே. ஸோ இந்தந்த கம்பெனிஸோட நேம் இருக்கும். இப்போ நம்ம வந்து சும்மா ஏதாவது ஒரு இத டச் பண்ணுவோம். ஓகேவா? நீங்க மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷனோட இத டச் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் விஷுவலோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட்டு வந்து பவர் பிஐ, கேபிஐ இது வந்து இந்த விஷுவலோட நேம், எந்த கம்பெனி இத கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த கம்பெனி அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்டார் ரேட்டிங் எவ்ளோ, இது பவர் பிஐ சர்டிஃபைடா இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அதோட ஓவர்வியூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு கொஞ்சம் இப்படி ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா, வேற ஏதாவது சாம்பிள்ஸ் வேணும்னா இங்க கிடைக்கும்னு போட்டிருப்பாங்க. ஒரு சில இதில போட்டிருக்க மாட்டாங்க. அடுத்தது இதோட பிரைசிங் என்ன? இது ஃப்ரீயா? இல்ல பே பண்ணணுமா? ப்ராடக்ட்ஸ் வந்து இது எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிள்? லைக் பவர் பிஐக்கு மட்டும் தான் இருக்கா? இல்ல பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட் எல்லாத்துக்குமே இருக்கா? மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? எப்படி நீங்க வந்து இது யூஸ் பண்ண முடியும்? வெர்ஷன் என்ன? என்னைக்கு லாஸ்ட்டா அப்டேட் பண்ணியிருக்காங்க? என்ன கேட்டகரி கீழ இது வருது? எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அதோட சாம்பிள் ஸ்கிரீன்ஷாட்ஸ் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ எதுக்கு எனக்கு இது தேவைப்படுது? இப்பன்னா பார் கிராஃப் வந்து என்னால காமனா பண்ண முடியுங்க. ஓகே பாசிபிள். பவர் பிஐ வச்சு. பவர் பிஐயோட விஷுவல் வச்சு. பட் இப்போ வந்து நான் அனிமேட்டட் பார் கிராஃப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? கஸ்டம் விஷுவலுக்கு தான் போய் ஆகணும். ஸோ, நான் என்ன பண்ணுவேன், இங்க போயிட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பேன். அனிமேட்டட் அப்படின்னு குடுத்தோனே
கேபிஐல இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி வருது. ஆல்னு குடுத்துட்டு அனிமேட்டட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அனிமேட்டட் பார் சார்ட் ரேஸ் அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி ஈஸியா அனிமேட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு அதே மாரி நீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கணும். எவ்ளோ இயர், ஓகே, எந்த இயர்ல வந்து எவ்ளோ பேர் ரேட்டிங் போட்டிருக்காங்க, எல்லாமே இங்க உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஆட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட கஸ்டம் விஷுவல் வந்து உங்களோட நார்மல் விஷுவலைசேஷனோட போய் ஆட் ஆயிடும். டவுன்லோட் சாம்பிள் குடுத்தீங்க அப்படின்னா, இதோட சாம்பிள் ஒண்ணு டவுன்லோட் பண்ணுவாங்க. அத வச்சு நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரியான டேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து மெஷர் யூஸ் பண்ணியிருக்காங்களா, டைமென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்ப வந்து ஜஸ்ட் இங்க ஆட்ன்னு குடுக்குறேன். ஆட்ன்னு குடுத்தோனே அது ஆட் ஆயிடுச்சுன்னா, ஒரு மெசேஜ் வரும். இம்போர்ட் சக்சஸ்ஃபுல். உங்களோட இது வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துரும். மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்க இங்க போய் ஓகே குடுத்துட்டு, ட்ராப் டவுன்ல கீழ போய் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஆட் ஆயிருக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து இத கிளிக் பண்ணி நீங்க லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த அனிமேட்டட் பார் கிராஃப் வந்துரும். இப்போ நீங்க அதுல வந்து உங்களுக்கு எந்த டேட்டாவ வந்து நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்க டேட்டாவ கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம வந்து டேட்டா வந்து ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அனிமேட்டடா காமிக்கும். ஓகே. இப்ப நீங்க அத ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னாலும், நீங்க வந்து அத அனிமேஷன் ஓடிட்டே இருக்கிற மாதிரியும் நீங்க வந்து செட் பண்ணலாம். இது எல்லா இதுவுமே வந்து இதுல பாசிபிளா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அனிமேஷனா காமிக்குது பாருங்க. ஓகே. இப்போ என்னோட ஃபினான்ஷியல் டேட்டால வந்து அ அ டேட்டா வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால உங்களுக்கு ஜஸ்ட் டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஸ்டாப் ஆற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து அ அ டே மட்டும் வைக்கிறேன் அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இங்க வந்து டே 1 மட்டும் தான் அது வந்து இப்போதைக்கு எடுத்துக்குது. பிகாஸ் டேட்டா வந்து கம்மியா இருக்கிறதுனால. நீங்க வந்து இஃப் யூ ஜஸ்ட் யூஸ் யுவர் ப்ராப்பர் டேட்டா, உங்களோட டேட்டாக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, ப்ராப்பர் அனிமேஷன் வந்து உங்களுக்கு செட் ஆகும். இப்ப டாப் 10 இல்ல எனக்கு வந்து டாப் 2 தெரிஞ்சா போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 2 மட்டும் வச்சுக்கலாம். இல்ல டாப் 5 தெரிஞ்சா போதும் அப்படின்னா 5 டேட்டா வந்து வச்சுக்கலாம். ஆட்டோ ப்ளே வந்து நம்ம ஆன் வச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகும். ஃபாண்ட் சைஸ் என்ன வேணும், ஹைட், கிரிட் இது எல்லாமே நீங்க வந்து இதில செட் பண்ணலாம். ஸோ அது போக உங்களுக்கு எந்த டேட்டா வேணும், லைக் பீரியட்ல தான் நம்ம எந்த டேட்டாலோட அத கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்க இயர் குடுத்துடலாம். ஓகே. இங்க பாருங்க மூவ் ஆகுதா? இயர், அதுக்கப்புறம் வந்துட்டு மந்த். ஓகே. நெறைய டேட்டா வந்து நம்ம வந்து இங்க மூவ் பண்ணி குடுத்துக்கலாம். ஸோ மந்த்துக்கு தகுந்த மாதிரி மாறும். உங்களுக்கு இந்த மாரி அனிமேஷன். இந்த அனிமேஷன் வந்து நம்மளால எங்க பண்ண முடியாது அப்டின்னா, நம்மளோட நார்மல் பார் கிராஃப்ல பண்ண முடியாது. இங்கே பண்ணலாம். ஓகேவா? இதுதாங்க அனிமேஷன். நம்ம வந்து கஸ்டம் விஷுவல்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ எங்க வந்து எக்ஸாக்ட்டா கஸ்டம் விஷுவல் வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட நார்மல் விஷுவலைசேஷன் வச்சு இது பாசிபிள் இல்ல அப்டின்னா, நம்ம கஸ்டம் விஷுவலுக்கு போணும். உங்களோட ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ என்ஹான்ஸ் பண்றதுக்கு கஸ்டம் விஷுவல்ஸ்க்கு போலாம். இல்ல உங்களோட பிசினஸ் ரெக்வயர்மென்ட் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க அப்டின்னா, அத மீட் பண்றதுக்கும் போலாம். இல்லன்னா லேட்டஸ்ட் அ உங்களோட சார்ட்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு அப்டிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம கஸ்டம் விஷுவல்ஸ்க்கு போலாம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம ஏஐ விஷுவல்ஸ் என்னலாம் இருக்கு அப்டிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.